வணக்கம். என்னோட பெயர் ஜோஷன் ரிகோபர்ட். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த விருதை பெறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதான் முதல் முறையாக இந்த விருது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த விருது கொடுத்து ஊக்குவிக்கும் போது நிறைய இளைஞர்கள் வந்து சமூக பணியில் வந்து முன்னெடுப்பு வந்து அவங்க சமூகத்துக்காக உழைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விருது எனக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 வருஷமாக நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி என்னோட பள்ளி படிப்பில் இருந்து இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் என்னோட நண்பர்கள் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நண்பர்களாக இந்த சமூகத்துக்காக நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து கழிப்பறைகள் ரொம்ப மோசமாக இருக்க பள்ளிகளை சூஸ் பண்ணி அந்த பள்ளிகளுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் உள்ள கழிப்பறைகளாக மாற்றி கொடுத்துருக்கோம். பெயிண்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெயிண்டிங்ஸ்க்கும் எல்லாமே நாங்களாக உள்ள ஓவியங்கள் வரைஞ்சி ஒரு 20 நாள் இருந்து நாங்களாக இருந்து பெயிண்டிங் பண்ண நிறைய பள்ளிக்கூடம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி கண்டினியூ பண்ணுறதுக்காக நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரோம். அது போக ட்ரைபல், அதாவது ஃபாரஸ்ட்டில் வாழ்ற ட்ரைபல் மக்களுக்கு பிள்ளைங்களால் கைவிட்டப்பட்ட முதியோர்களுக்கு வீடு வசதி இல்லாமல் இருப்பாங்க. மழை டைமில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸுக்கு வீடு கட்டி அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மரக்கன்றுகள் நடுறது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.